எனக்கு அதீதமாக வர்ற கேள்விகளில் ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து லாட்ரி வின் பண்ணணும், அதுக்கு எப்படி கோல் செட் பண்ணுறது, இல்லை வின்னிங் லாட்ரின்னு ஒரு கோல் வச்சா அது சரியாக இருக்குமா அப்படிலாம் கேட்பாங்க. இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் நான் பதில் சொல்லியிருக்கேன். பட் இது ஒரு வீடியோவாக இன்றைக்கி ஷேர் பண்ணுறதுக்கு காரணம், இப்போ ரீசெண்டாக இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன்னு தெரியல. பட் இது வந்து கோலா இல்லையா, இதை வைக்கலாமா வேணாமான்ற இந்த வீடியோ நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பணம் பற்றி பேசும்போது பின்னாடி இருக்கிற சயின்ஸ் கொஞ்சமாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதுவும் மேபி இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி லாட்ரியில் வின் பண்ணணும்னு நினச்சிட்ருக்காரு அப்படின்னா மேபி அவருக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து லாட்ரியில் வின் பண்ணணும், இது ஒரு கோலான்னு கேட்டால், டிப்பிக்கலாக சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்குற எந்த ஒரு விஷயத்தையுமே கோலாக வச்சுக்க முடியும். நான் இந்த வேலைக்கு போகணும், இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இப்படி ஒரு காசு சம்பாதிக்கணும், இல்லை இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும், இப்படி ஒரு லாட்ரி சீட் வின் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தேவை, நமக்குள்ளே இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு, அதை ஒரு எண்ணமாக மாற்றி ஒரு கோலாக வச்சுக்க முடியும். இப்போது லாட்ரின்றது வந்து நம்ம அது ஜெயித்தோன்னா நமக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி நமக்கு வரப்போகுது, அதை வச்சு நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க போகிறோன்றது. ஸோ டிப்பிக்கலாக இது கோலான்னு கேட்டால் இதை வந்து ஒரு எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம். இந்த எதிர்பார்ப்புக்கு நம்ம பயிற்சி செய்யலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக 55x5 வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணலாம். இப்போது இதில் இங்கே நிறைய பேருக்கு கேள்வி வரும், லாட்ரி வாங்குறது தப்பு தானே, அது ஸ்கேம் தானே, இல்லை வந்து அது அந்த மாதிரி பணம் வந்தால் அது நல்லதா, இப்படிலாம் நிறைய பேர் கேட்பீங்க. அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ்லாம் இங்கே வேணாம். அது தப்பு சரின்றதை தாண்டி அதில் வந்து அடிக்ஷன் இருக்குது, அதில் வந்து நிறையா ஏமாத்துறாங்க, இது எல்லாம் தாண்டி எனக்கு அதை பற்றி பெருசாக ஜஸ்டிஃபிகேஷன் இல்லைனாலும் நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். இதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இலக்காக வைக்கலாமானா வைக்கலாம். இப்போ நான் சொன்ன பயிற்சிகள்லாம் நீங்கள் இதில் முயற்சி செஞ்சு பார்க்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. இதில் சக்ஸஸ் இருக்கான்னு கேட்டால் என்கிட்ட சில பேர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு கோல் வச்சேன், இவ்வளோ அமௌண்ட் நான் ஜெயிச்சேன்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இது ஒரு லக் சம்மந்தப்பட்ட விஷயம். இது வந்து நம்ம கோலாக வச்சா நடக்குமானா என்ன கேட்டால், எந்த ஒரு எண்ணத்தையும் நம்ம இலக்காக வைக்கும்போது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆமாம், நீங்கள் கோலாக வைக்கலாம். இது முதல் கேள்வி முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த மாதிரி நான் வச்சேன், எனக்கு நடக்கலை, இல்லை இந்த மாதிரி வச்சா நமக்கு எவ்வளோ நாள் ஆகுன்ற சில கேள்விகள் வரும். இங்கே தான் வந்து ஈர்ப்பு விதியோட அடிப்படை இங்கே புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன சொல்கிறோம், எந்த ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டாலும், அதை கான்ஷியஸ்க்கு எமோஷ்னலாக சொல்லி கொடுத்துட்டாலும் அது நமக்கு நடக்குன்றது தான் இங்கே ஆக்சுவல் சயின்ஸ் நம்ம சொல்கிறது. இப்போது லாட்ரி நான் கோலாக வச்சேன், எனக்கு அது நடக்கலைன்றதை தாண்டி பின்னாடி இருக்கிற அதனுடைய அந்த பேர்னிங் டிசையர் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். எதுக்கு எனக்கு அந்த பணம் வேணும்? இப்போது இதே மாதிரி தான், நான் இந்த வேலை எனக்கு கிடச்சி இந்த கம்பெனியில் வந்து எனக்கு 50,000 மாதம் எனக்கு சேலரியாக கிடைக்குன்னு கோல் வைக்கிறோம், இல்லை 1,00,000 ரூபா சேலரியாக கிடைக்குன்னு கோல் வைக்கிறோம், நம்ம பிஸ்னஸில் இவ்வளோ கோடி ப்ராஃபிட் வரணும்னு கோல் வைக்கிறோம். அதுவும் லாட்ரி வின் பண்ணால் எனக்கு இவ்வளோ கோடி கிடைக்கணுன்றதும் சிமிலர், கரெக்டு. அதனால் இது கோல் அக்செப்டட்னு வச்சுக்கோங்க. இப்போது இதில் எவ்வளோ பணம் வரணும், எவ்வளோ அடையணுன்ற அந்த ஒரு தேவை ஏற்படுத்துகிறோம்ல, இங்கே தான் வந்து நம்ம மணி எனர்ஜியை பற்றி புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறோம். அதாவது பணம் அப்படின்றது ஒரு மனுஷங்கிட்ட வருது அப்படின்னா அவனுடைய தேவை என்னவோ அந்த அளவுக்கு தான் அவனால் சம்பாதிக்க முடியுது. இது வந்து ஒரு வேலைக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நீங்கள் 40,000 சம்பளத்துக்கு போயிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க, இந்த வேலை எனக்கு கிடைச்சதுக்கான காரணம் என் படிப்பு, இந்த ஊர், இல்லை இந்த கம்பெனின்னு சொல்வீங்க. ஆனால் உண்மை என்ன, ஒரு வேளை உங்கள் குடும்பத்துக்கு 80,000 தேவையாக இருந்தால் அந்த 40,000 வேலைக்கு நீங்கள் போயிருப்பீங்களானா போயிருக்க மாட்டீங்க. ஏன்? பத்தாது. அப்போ அந்த வேலை இன்றைக்கி அமைஞ்சதுக்கான காரணம் அந்த 40,000 நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. ஏன் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ இருந்தால் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சர்வை பண்ணிக்க முடியுன்ற ஒரு எண்ணம். ஸோ இன்றைக்கி ஒரு இருக்கிற ஜாபோட சேல்ரி அளவு நிர்ணயிக்கப்படுது இல்லை, அது கம்பெனினால் கிடையாது, நீங்கள் ஏற்றுக்கிறதால. அப்போ ஒரு வேலை தேவை அதிகமாக இருந்தால் கம்பெனி மாறி போயிருப்பீங்க, இல்லாட்டி அந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போயிருப்பீங்க, இல்லை கூட இன்னொரு பிஸ்னஸ் சேர்த்து பண்ணியிருப்பீங்க. 80,000 தான் உங்கள் தேவை அப்படின்னா 40,000 வேலைக்கு யாரும் போக மாட்டீங்க. ஸோ அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், இன்றைக்கி நமக்கு அமையக்கூடிய அந்த பணம், நமக்கு வரக்கூடிய அந்த வரவு, பிஸ்னஸோ வேலையோ, அதனுடைய காரணம் என்ன, நம்ம தேவையின் அளவை பொறுத்து. ஸோ லாட்ரியும் அதே தான். ஒரு வேளை நீங்கள் ஒரு கோலை வைக்கிறீங்கன்னா கான்ஷியஸ்க்கு என்ன கேள்வி இருக்குன்னா, என்ன உனக்கு தேவை, எவ்வளோ உன்னோட வாழ்க்கை அவசியம்னு பார்க்கும். அப்போது இன்றைக்கி வந்து ஒரு வேலைக்கு போகிறதுக்கான காரணம் எனக்கு இவ்வளோ பணம் வேணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான காரணம் எனக்கு இவ்வளோ பணம் வேணும், எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்குன்றதை முடிவு பண்ணுறீங்க. பட் லாட்ரின்றது நீங்கள் முடிவு பண்ணுற அளவுக்கு அங்கே ப்ரைஸ் கிடையாது. அங்கே நிறையா இருக்கலாம், இல்லை கம்மியாக கூட இருக்கலாம். லாட்ரி வின் பண்ணுன்றதுக்கு பின்னாடி அந்த எமோஷன் என்ன, அதனோட தேவையின் அளவு என்னென்னு கான்ஷியஸ் பார்க்கும். இது 2 கேஸ் எடுத்துப்போம். இப்போ நீங்கள் வந்து லாட்ரி சீட் வாங்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனில் லாட்ரியை வச்சு நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து பெரிய மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு 20,000 சம்பளத்தில் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க.
ஏன் இந்த சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவை அவ்வளோதான். கான்ஷியஸ் பார்த்த வரைக்கும் 20,000க்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் அவசியங்கள் பார்க்கல. பார்த்துருந்தா வேலையை வளர்த்துருக்கும்ல, நீங்கள் வேறு வேலைக்கு போயிருப்பீங்க, பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, பணம் பெருகிருக்கும் இல்லையா? பட் உங்கள் ஐடியாலஜி என்னென்னா, எனக்கு இன்றைக்கி வேலையெல்லாம் பண்ணுங்க, ஒன்றும் கிடைக்கல, லாட்ரி மாதிரி வின் பண்ணி ஜெயிச்சுட்டு போயிடலான்னு பார்க்குறேன். ஃபைன். ஆனால் அந்த தேவைக்கு லாட்ரின்றது என்ன கொடுக்க போகுது? ஒரு பணம் கொண்டு கொடுக்க போகுது. அந்த பணம்ன்றது எனர்ஜி நான் சொல்லியிருக்கேன். அந்த எனர்ஜிக்கான தேவை உங்ககிட்ட இல்லைன்னா அந்த லாட்ரி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. லக்கு தான். 1000 பேர்த்தில் ஒருத்தருக்கு தான் கிடைக்க போகுது, 10,000 பேர்த்தில் ஒருத்தருக்கு தான் கிடைக்க போகுது. அப்படி கிடைக்க வாய்ப்பு இருந்தாலுமே உங்ககிட்ட அந்த மணி எனர்ஜி இல்லைன்னா அந்த பணம் உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போது சில பேர் கேட்பாங்க, அது எப்படிங்க, அது எப்படி கான்ஷியஸ்க்கு தெரியும், அது எப்படி லாட்ரி குழுக்களுக்கு தெரியும், அது எப்படி அந்த ஃபைனல் நம்பர் வந்து செலக்ட் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு அந்த எனர்ஜி இல்லைன்ட்டு. ஸோ எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. முதல் கேஸில் 20,000 சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கு லாட்ரி வின் பண்ணால் லைஃப் மாறும்னு நினைக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், முயற்சி பண்ணாலும் உங்கள்கிட்ட அந்த மணி எனர்ஜி இல்லைங்க, அதுக்காக அந்த பணம் வராதுன்னு சொல்கிறேன். இது முதல் கேஸ், முடிச்சிருவோம். ரெண்டாவது கேஸ், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை எனக்கு அது கிடைக்கிற வாய்ப்பு இருக்கா இல்லையா, 100க்கு ஒருத்தன் கிடைக்கும் அப்படின்னா எனக்கும் கிடைக்கலாம்ல அப்படின்னா சரி ஓகே. செகண்ட் கேஸ் ஓப்பன் பண்ணுவோம். அதே 20,000 தான் சேலரி வாங்குறீங்க, நீங்கள் வந்து லாட்ரி வின் பண்ணால் லைஃப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. சேம் வே அந்த நம்பர் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து 2 crores வின் பண்ணிட்டீங்க. 20,000 சம்பாரிச்சிட்டு இருந்த நீங்கள் 2 கோடி ரூபாய் எனக்கு லாட்ரி வின் பண்ணிட்டீங்க. இங்கே தான் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். மணி எனர்ஜின்றது உங்ககிட்ட இன்றைக்கி வரைக்கும் பெருசாக இல்லை. 20,000 earn பண்ணிட்டு இருந்தவங்ககிட்ட 2 crores பணம் வந்துருச்சு. அப்போது மேனிஃபெஸ்டேஷன் படி பார்த்தா சூப்பர், நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இங்கே ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னா, மணி எனர்ஜின்றது நமக்குள்ளே உருவாகாமல் நமக்கு கிடைக்கிற பணம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இந்த லாட்ரி எடுத்துக்கோங்களேன். இதை பற்றி நிறைய கேஸ் ஸ்டடீஸ் இருக்குது. லாட்ரி வின் பண்ணுறவங்க ஒரு லோ லெவல்லேருந்து மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, நல்லது தானே வச்சுப்போமே. ஆனால் இந்த மாதிரி கஷ்டத்துலேருந்து லாட்ரி வின் பண்ணவங்கள வச்சு நிறைய ரிசர்ச் இருக்குது. நான் முடிஞ்சால் அதை வந்து கீழே நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ண பார்க்குறேன். படித்தது ஞாபகம் இருக்குது, முடிஞ்சால் பின் பண்ண பார்க்குறேன். இந்த கஷ்டப்பட்டு ஒரு லோ லெவல் இருந்து லாட்ரி வின் பண்ணி மேலே வந்த நிறைய பேர், சர்டன் பர்சன்டேஜ் இருக்குது, அந்த ஆர்டிக்கல் படிங்க தெரியும். திரும்பவும் அதே நிலைமைக்கு போயிட்டாங்கன்ற ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது. என்ன காரணம்னா, மேபி அவங்களுக்கு ஒழுங்காக ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ண தெரியல, அவங்களுக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லை, இது வரைக்கும் அவங்க வந்து பணத்தை பார்த்து இல்லை பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இங்கே லா ஆஃப் அட்ராக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லணும், எண்ணங்கள் வாழ்க்கையாகவும் பேசுகிறோம், மணி எனர்ஜிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒருத்தனுக்கு வந்து மணி எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது தன்னோட வாழ்க்கை தேவை எவ்வளோன்னு தெரியாமல் அளவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான். பெரிய அளவுக்கு அவன் சிந்திக்கலை, பெரிய இலக்குகள் கிடையாது. மேபி அவன் பாஸ்ட் அந்த மாதிரி இருந்தனால அவன் பணத்தை பற்றி பயந்தோ இல்லை பணம் நமக்கு கிடைக்காதுன்னு எண்ணத்துலையோ வந்து அளவான சேலரி வாங்கிட்டு இருக்கான், இல்லை அளவான இன்கம் வச்சுக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய லாட்ரி கிடைக்கும்போது எப்படி இதை ஈஸியாக புரிய வைக்கலான்னா, அவங்ககிட்ட வந்து ஒரு 10 லிட்டர் கேன் இருக்குது. அந்த 10 லிட்டர் கேனில் வந்து இன்றைக்கி இவ்வளோ தான் தண்ணி ஃபில் பண்ண முடியும். ஆனால் திடீர்னு உங்களுக்கு ஒரே நாளில் 2 டேங்கர் லாரி நிறையா தண்ணியை கொடுத்துட்டு எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. அது உங்களோட தான், சரியா? ஆனால் அதை எடுத்துக்கோ சீக்கிரம்னு சொல்லும்போது என்ன பண்ணுவீங்க, அதை எடுத்து இந்த 10 லிட்டர் கேனுக்குள்ளே பொருத்த முடியுமானா இல்லை. அப்போது இந்த மாதிரி நமக்குள்ளே உண்மையிலே ஸ்பேஸ் இல்லாதப்போ நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடைச்சாலும் அதை பயன்படுத்தவோ அதை வந்து பத்திரப்படுத்திக்கவோ நமக்கு தெரியாது. மணின்றது இதே மாதிரி தான். நமக்கு ஒரு எனர்ஜி தேவைப்பட்டு அந்த எனர்ஜிக்கு தேவையான பணம் நம்மக்கிட்ட வரும். ஆனால் நம்ம ஏன் எதுக்குன்னு தெரியாமல் நம்மக்கிட்ட நிறைய எனர்ஜி வந்தாலும் அதை காப்பாற்றிக்கக்கூடிய எண்ணம் நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் லாட்ரி வின் பண்ணாலுமே அந்த பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வேணும், மணி எனர்ஜின்றது அவசியம். அதாவது ஒரு பெரிய இலக்கோ வாழ்க்கையில் பெரிய தேவைகளோ இருக்கணும். இப்போது இன்றைக்கி நீங்கள் வந்து லாட்ரி வாங்க நினைக்கிறீங்க, ஒரு அளவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன், லாட்ரி வாங்க நினைக்கிறேன், அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே கொண்டு வரேன் அப்படின்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு மணி எனர்ஜி உள்ளே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து எல்லோரும் வாங்குறாங்க, நானும் வாங்குகிறேன், கிடைச்சவன்லாம் பெருசாக ஜெயிச்சிட்டான், நானும் ஜெயிக்கிறேன் அப்படின்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ப்ராபபிலிட்டி தானே, ஜெயிக்க கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி ஜெயிச்சு வர பணம் நிற்குமான்னு தெரியாது. இது வெறும் அந்த கேஸ் ஸ்டடியை வச்சோ அந்த ஆர்டிக்கலை வச்சோ இல்லை அந்த ரிசர்ச் வச்சோ நான் சொல்லலை. இங்கே நான் கற்றுக்கிட்ட வரைக்கும் இல்லை நான் இங்கே சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பணம்ன்றது தேவைன்றது நமக்குள்ளே இருந்து உணர்வுபூர்வமாக வளரலை அப்படின்னா அந்த பணத்தை தக்க வச்சுக்க முடியாது. இது லாட்ரி மட்டும் கிடையாதுங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து பெரிய அளவுக்கு ஜெயிச்சு பிஸ்னஸ்லாம் சூப்பராக பண்ணி மேலே வந்திருக்காங்க. வந்துட்டு அங்கேருந்து திரும்ப கீழே இறங்கியிருக்காங்க. காரணம் என்ன, தன்னுடைய தேவைகளையும் தன் வாழ்க்கையை ரொம்ப பெருசாக அமைச்சிக்கணுன்றதையும் முதல்ல அதிகமாக பார்த்த ஒரு நபர் இன்றைக்கி மேலே வரும்போது
அந்த ஒரு பணம் கிடச்சிருச்சுன்ற ஒரு 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 நிறைவு மனப்பான்மை வரும்போது என்ன ஆகும், அதுக்கு மேலே அவருக்கு பணம் வளராது. ஒருவேளை அவருக்கு அந்த மணி எனர்ஜி கம்மியாகுது. அன்றைக்கி வந்து பெரிய வாழ்க்கையை வாழணும்னு நினச்சாரு, பெரிய அளவுக்கு முயற்சிகள் செஞ்சார், இன்றைக்கி எதுவும் செய்யலைன்னு என்ன ஆகும், அங்கேருந்து அவர் கீழே இறங்குறத பார்த்துருப்பீங்க. ஸோ லாட்ரி வின் பண்ணுறவங்க மட்டும் கீழே வந்துடுவாங்கன்னு சொல்லலை. பொதுவாகவே பணம்னு வரும்போது நமக்குள்ளே பெரிய தேவை ஏற்படுத்தாமல், நமக்குள்ளே அந்த எனர்ஜி பெருகாமல், ஒருவேளை இந்த பணம் கிடைச்சா கூட நம்ம வாழ்க்கையில் நிலைக்காதுன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சாதாரண மனுஷன் புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருப்பீங்க, பல வருஷங்கள் பணத்தை சேர்த்து வச்சுருக்கிறீங்க. ஆனால் வந்து அது மேலே உங்களுக்கு பெரிய தேவையோ, அதை பத்திரப்படுத்திக்கணும் எண்ணம் இருக்குமே தவிர பெரிய தேவையோ, அதை செலவு பண்ண எண்ணமோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணம் காணாமல் போகவோ கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, பணம்ன்றது வந்து ஒரு ஒரு எனர்ஜி ரொட்டேஷன் இருக்கணும், செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். பணம் அப்படின்றது எனர்ஜின்றதை முன்னாடி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மணி இஸ் எனர்ஜி எபிக்ரிகேப்னு சர்ச் பண்ணி பாருங்கள், வரும். ஸோ அப்போது நீங்கள் வந்து ஒரு பணத்தை ரொட்டேஷனில் வச்சுருக்கணும், பணத்துக்கான எனர்ஜி உங்களுக்குள்ள உருவாகணும். அப்படியெல்லாம் இல்லைன்னா நம்மக்கிட்ட பணம் நிலைக்காது. ஸோ லாட்ரி வின் பண்ணுறது, லாட்ரிக்காக கோல் வைக்கிறதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அந்த பணம் நம்மக்கிட்ட வரணும்னா அந்த அளவுக்கு நமக்கு பெரிய அளவுக்கு மணி எனர்ஜி இருக்கணும். அப்போது லாட்ரி வின் பண்ணுறது மட்டும் ஒரு வழியாக வச்சுக்காமல், லாட்ரியும் நீங்கள் வாங்குறனா வாங்குங்க, அது உங்களுடைய பர்சனல் மாரல் அண்ட் உங்களோட எத்திக்ஸை பொறுத்து அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. லாட்ரியும் வாங்குங்க, பட் இந்த ப்ராக்டிஸை செய்யும்போது உங்களுடைய பெரிய மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ் என்ன, அவசியங்கள் என்னன்றது கூட வச்சுக்கோங்க. அப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். லாட்ரி வின் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சாதாரண வேலையில் இருக்கிறீங்களா, அந்த வேலை பெருக வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல பிஸ்னஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு வருமானம் வரவும் வாய்ப்பு இருக்குது. மேபி அந்த மாதிரி வாய்ப்புகள் அமையும் போது லாட்ரியில் வின் பண்ணால் கூட நீங்கள் அவ்வளோ பணம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்காது. அந்தளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மணி எனர்ஜின்றது நமக்குள்ளேருந்து பெருகும்போது கான்ஷியஸ் நம்ம அதை அடையிறதுக்கான 1000 வழிகளை காமிக்கும். அப்படி காட்டுற வழிகளில் லாட்ரியும் ஒரு வழியாக இருக்கலாம். என்ன தப்பு இருக்கட்டும், ஆனால் அந்த பணம் வரணும், நம்மக்கிட்ட நிலைக்கணும்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து பெரிய தேவைகள் வாழ்க்கையில் உருவாக்கி இருக்கணும், மனதளவுலையாவது. அப்போ நான் இங்கே சொல்ல வர விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து எந்த வழியில் வேணாலும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பணத்தை கொண்டு வர முடியும். ஆனால் அது உங்கள் கான்ஷியஸ் கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் தேவைகளை எமோஷனலாக உணர்த்திருக்கீங்கன்றது பொறுத்து, எந்த அளவுக்கு உங்கள் பேர்னிங் டிசைர்ஸ் உள்ளே இருக்குன்றது பொறுத்து அமையும். ஸோ லாட்ரி கண்டிப்பாக நீங்கள் கோலாக வைக்கலாம். ஆனால் அது நடக்கணும், பெரிய அளவுக்கு நீங்கள் ஜெயிக்கணும்னா கூட உங்களுக்குள்ள பணத்திற்கான தேவை, அதாவது மெட்டீரியலிஸ்டிக்கான கோல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம சும்மா எனக்கு இவ்வளோ கோடி சம்பாதிக்கணும், அவ்வளோ கோடி சம்பாதிக்கணும், இதெல்லாம் சரியான இலக்குகள் கிடையாது. இலக்கு எப்படி அமைச்சிக்கணும், அதை எப்படி உணர்த்தணுன்றதை நம்ம சேனலில் பல இடங்களில் சொல்லியிருக்கோம். இதையும் தாண்டி நீங்கள் வந்து மணி மேனிஃபெஸ்டேஷன் பற்றிலாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட 1% கிளப்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் நிறையா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். epicrecap.comல சர்ச் பண்ணுங்கள், இல்லாட்டி எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.